நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணங்களை தந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி அடியாளை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, அப்படியே அடியாளை உம்முடைய வசனங்களினால் நிரப்பி ஆண்டவரே நீர் பேசும். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அதன்படி கர்த்தாவே நாங்கள் கேட்க, அதன்படி நடக்க தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் செய்யும் புதிய மற்றும் பெரிய காரியங்கள். நிறைய காரியங்கள் நமக்கு செய்கிறார் இல்லையா? அதெல்லாம் எப்படிப்பட்ட காரியங்கள் என்று நம்ம பார்ப்போம். இன்றைக்கு முதலாவது கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியம் என்னன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். யார் சொன்னால்? யோபு சொல்கிறான், 2 இடத்துல சொல்கிறான். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9வது அதிகாரம் 10வது வசனம். 2லேயும் ஒரே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்புறம் இதுலேயும் அதே வசனம்தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எந்த சூழ்நிலையில் அவன் சொல்கிறான்னு நம்ம பார்த்தோன்னா, யோபு 1ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டான். கர்த்தர் கொடுத்தார், நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக கர்த்தர் இடத்துல போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் தன் வாயினால் ஒரு பாவமும் செய்யலைன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார் அவனை குறித்து. அப்போ அவன் மனைவி என்ன செய்கிறா? திட்டா. யோபு 2:9 என்ன சொல்கிறா? அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி அவள் சத்தம் போடுறான். உடனே அவன் பதில் சொல்கிறான் பாருங்க அவளுக்கு. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இது எல்லாவற்றிலும், இதில் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ அந்த அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி, தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போச்சு, தன்னுடைய சொத்தெல்லாம் போயிட்டு, தன்னுடைய சரீரமும் கெட்டு போயிட்டு, உடம்பு முழுசும் புண்ணு வந்துட்டு ஓட்டை வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்திருக்கு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து இவ்வளோ திட்டம் தெளிவுமாக யோபு சொல்கிறான். அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இழந்த எல்லாவற்றையும் 2 தரையாய் அவனுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அப்போ ஆண்டவர் அவன் மேலே கரிசனையாக இருக்கார். சாத்தாங்க அவரை பிடித்து அவர்கிட்ட கேட்கார், நீர் எல்லாம் அவனுக்கு வசதியாக செஞ்சு கொடுத்து சுற்றிலும் வேலியை அடைச்சி காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்கள, அதனால தான் அவர் உண்மையே பின்பற்றிக்கிட்டு இருக்கான், உத்தமனாக இருக்கிறான். இப்போ பாரு, எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும், வேலியெல்லாம் எடுத்து விட்டுரும், அவன் சரீரத்தை உயிரை மட்டும் செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே அவன் உயிரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டான். மனைவி இருக்கா அவனை திட்டுறதுக்கு. இப்படி சாத்தான் என்ன செய்கிறான்? ஏவி விட்டுருவான் சில சமயங்களில். இப்போ நம்ம யோபுவை போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்கும்போது, கர்த்தர் நிச்சயமாய் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு எப்படி யோபுக்கு கொடுத்தாரோ அதுபோல் நமக்கு 2 தனையாய் ஆசீர்வதிப்பார். 2வது, கர்த்தர் குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்கிறார். பார்த்தனா அதிசயமாக இருக்கும்.
சாராளும் ஆபிரகாமும் ரொம்ப வயது சென்றவர்கள். அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அவனுக்கு பிள்ளையே கிடையாது. அப்போவே ஆண்டவரை சொல்கிறார். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்து கொண்டான்? தொழுது கொண்டான். ஆண்டவர் உன் சந்ததிக்கு இதை கொடுப்பேன்கார். அவனுக்கு அப்போ பிள்ளையே கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அதை சொல்கிறார். அதுக்கப்புறமும் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவனுக்கு நீதியாக என்றார். எப்படி அந்த குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கும்போது அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் சாராள் கொஞ்சம் அவசரப்பட்டா. ஏன்னா அவளுக்கு வயசாயிற்று. அதனால் அவள் என்ன செய்கிறா? கொஞ்சம் அவசரப்படுறான். ஆபிரகாம் சாராளுடைய பேச்சை கேட்டு சாராளுடைய அடிமை பெண்ணாக்கிய ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒன்றை அவன் செய்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் வாக்கு பண்ணார், உனக்கு பிள்ளை தருவேன், ஆனால் உன் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்புறம் ஆண்டவர் 99 வயதாக இருக்கும்போது திரும்பவும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். 4ஆம் வசனத்தில் பின்பகுதியில் 17, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 8ஆம் வசனம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஒரு வாக்கு கொடுத்துட்டார். அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பவும் அவன்கிட்ட தரிசனமாகி, நீ உத்தமனாயிரு, நான் கண்டிப்பாக வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருந்தபடியால் 99வது வயசில் ஆண்டவர் திரும்ப பேசுகிறார். அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தது 86 வயதில். இப்போ 13 வயசாயிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார் 99 வயசில். நீ உத்தமனாயிரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்புறம் உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். உன்னிடத்துலேருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு சொல்கிறாரு. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். கானான் முழுவதையும் கொடுப்பேன்னு அப்பமே வாக்கு பண்ணிட்டார் ஆபிரகாமுக்கு. அப்போ அவனுக்கு வயசு என்னது? 99. அதுக்கப்புறம் சாராள் கற்பம் தரித்து ஆபிரகாமினுடைய 100வது வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தார். இதை ரோமரில் நம்ம பார்க்கும்போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-22 2 பேருமே அந்த பலனை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருக்கு நல்ல வயசாயிற்று. 18லேருந்து 22 வரைக்கும் பாருங்கள். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்த பிள்ளையே இல்லாத நேரத்திலையும் அந்த நம்பிக்கையோடே விசுவாசித்தான் ஆபிரகாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுக்கு பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போச்சு, அந்த நேரத்தில் கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை மட்டும் என்ன செய்தானா? சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 100வது வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கின் மூலமாக கர்த்தர் அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். இவ்வாறு அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய காரியத்தை செய்து தாம் சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். அடுத்தது வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறார். யாருக்கு செய்கிறார்னா ரூத்துக்கும் நகோமிக்கும் செய்கிறார். இஸ்ரேலில் பஞ்சம் வந்துச்சு. உடனே இந்த குடும்பம் ரூத்து 1 தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரனும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுக்கு 2 குமாரர், ஒருத்தன் பேர் மக்லோன், அடுத்தவன் பேர் கிலியோன். இவங்க 2 பேர் 2 பையங்களோட என்ன செய்தார்கள்? மோவாப் தேசத்திற்கு போனார்கள். அங்கே போய் மோவாபிய பெண்களை தங்கள் பையங்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். ஆனால் அவங்க வீட்டில் யாரை தான் வணங்கினாங்க? யெகோவாவாகிய தேவனை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் மோவாபிய பெண்கள். மோவாபிய பெண்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் அவங்களையே என்ன செய்தார்கள்? தங்கள் பையங்களுக்கு அவங்க மனம் முடித்து வைத்தார்கள். அப்புறம் அவங்க பையங்களும் நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக்கும் இறந்து போயிட்டான். 3 பேர் இறந்த பிறகு இந்த 3 பெண்களும் விதவைகளாக இருக்கிறார்கள். அப்போது நகோமி தன்னோட மருமக்கமார்கிட்ட சொல்கிறான், நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போங்க, போய் அங்கே உள்ள யாரையாவது நீங்கள் மணந்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மூத்த ஒருத்தி ஓர்பாள் சரின்ட்டு போகிறதுக்கு திரும்பிட்டான். உடனே அவளுக்கு முத்தம் பண்ணி அவளை அனுப்பிடுவான். அடுத்தவா என்ன சொல்கிறா பாருங்க, 1 அவள் சொல்கிறா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்றார். அவள் என்ன செஞ்சா? இஸ்ரவேலின் தேவனை தெய்வமாக தனக்கு கொண்டாள். மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை அவள் தெய்வமாக கொண்டாள். மாமியார் சொல்கிறபடி அவள் கேட்டாள். மாமியாரை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். தான் தாய் தகப்பன் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் என்ட்டு அதை பற்றி பேச போன்ட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டான். உடனே சரின்னு சொல்லி நகோமி அவளை ஏற்றுக்கொண்டாள். அப்படியே அவங்க 2 பேரும் எங்கே வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. அங்கே இருக்கும்போது நகோமி தன் மருமகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொடுக்கணும்னு அவள் நினைக்கிறாள். அதற்கு ஏற்றாற் போல் ரூத் எப்படியா சாப்பிடணும்ல, அதுக்காக நீ போய் இந்த எங்களுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வயலில் போய் எனக்கு வயல் அறுப்பு காலம், நீ இந்த நேரத்தில் சிந்தின மணிகளை பொறுக்கி கொண்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பிடுவான். உடனே அவன் போய் அங்கே போய் சிந்தினதுகளெல்லாம் என்ன செய்வான்? பார்ப்பான். பார்த்து இவ பொறுக்கி அதை கொண்டு தன் மாமியார்கிட்ட கொடுப்பான். அப்படி அவர்கள் இருவரும் போஷிக்கும்படியாக ரூத் அந்த வீட்டில் இருக்கிறார். பூமி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும். இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்தார். அப்படி ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. மாமியார் சொன்னதெல்லாம் ரூத் கேட்டாள். அதனால் கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். அவள் போவாசை திருமணம் செய்தாள். திருமணம் செய்து அவளுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிள்ளையை நகோமி தன்னுடைய பிள்ளை போல என்ன செய்கிறாள்? தாயாகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த ரூத் 4:14 ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். 15வது பாருங்க, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும்
உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். அப்படி ரூத்து விவாகம் பண்ணி, போவாசை விவாகம் பண்ணி ஒரு பிள்ளையை என்ன செய்தா, பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளைக்கு இவங்க எல்லாம் அந்த ஊரில் உள்ள ஸ்திரீகளெல்லாம் வந்து கூடி பிள்ளைக்கு அவங்க பெயரிடுறாங்க. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அந்த ஓபேத் யாருன்னா, தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்போ அந்த வம்சத்தில் தான் ஆண்டவர் இயேசுவே என்ன செய்தார், பிறந்தார். அப்போ இயேசுவின் வரலாறு இதை பார்க்கும்போது அந்த வரலாறில் இந்த ரூத்தும் ஒரு பெண்ணாக இருக்கிறார். இயேசுவின் வரலாற்று இது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா அதில் இந்த ரூத்தும் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். அவள் மோவாபிய பெண் தான், சபிக்கப்பட்ட பெண் தான், ஆனாலும் அவளுடைய பேரும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் 5வது வசனம், மத்தேயு 1:5. ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா அப்புறம் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகொபெயாம். இப்படி எல்லாரையும் பெற்று கடைசியில் இந்த வரலாறு, இயேசுவின் வரலாறில் யாருடைய பேரும் இருக்கிறது, ரூத்தினுடைய பேர். அவள் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய பேர் இதில் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஏன்னா அவள் ஆண்டவரை என்ன செய்தார், உறுதியாய் பற்றி கொண்டார். அதனால் மாமியாரை நேசித்தார், மாமியாருக்கு உதவி செய்தார். மாமியாரும் தன் மருமகளை கர்சனையோடு கவனித்தார். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி அவளும் என்ன செய்தார், கர்சனையோடு கவனித்து அவளுடைய வழிகளில் அவளை நல்ல முறையில் பாதுகாத்து கொண்டாள். இல்லை, இந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் ரூத்தை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து அவள் மூலமாக வர்ற சந்ததியில் தான் கர்த்தருடைய இயேசுவானவரும் பிறக்கிறதுக்கு கிருபை செய்தார். அப்படி அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 4வது, தேசத்தில் புதிய காரியம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன செய்தாங்கன்னு நம்ம பார்க்கும்போது அவங்க தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறான், ஒரு பொற்சிலையை செய்கிறான். அது எவ்வளோ அடியா, 60 அடி உயரம், 6 அடி அகலம். இவ்வளோ பெரிய ஒரு பொற்சிலையை செய்து ஒரு சமபூமியில் வச்சுருக்கான். கீத வாத்தியங்கள் முழங்கும் போது எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் அதுக்கு முன்னால் வணங்கணும். எல்லாரும் கீத வாத்தியம் அடிக்கும்போது எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடணும். இப்போ எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. கூடி இருக்கும்போது எல்லாம் அந்த பொச்சிலையை பார்த்து அவ்வளோ பேரும் வணங்குறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் மட்டும் நட்டமாக நிற்கிறாங்க. யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களெல்லாம் எங்கே போடணும், எரிகிற நெருப்பு சூளையில் போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை பிறப்பித்திருக்காங்க. அது இவங்களுக்கு 3 பேருக்கும் தெரியும். ஆனால் இவங்க என்ன செய்யலை, வணங்கலை. அப்போ ராஜா கேட்குறாரு, ஏன் நீங்கள் வணங்காமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தைரியமாக சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக்கிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். அப்படி ராஜாவை பார்த்து தைரியமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. உடனே ராஜா நமக்கு ஆண்டவர் எப்படியும் நல்லவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விசுவாசித்தாங்க. அதனால் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, அப்படியே எங்களை விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்கவே மாட்டோம் என்பதில் ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார். அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு நம்ம சொல்கிறோம், இவன் 3 பேரும் கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்க சொல்லிட்டார். சொல்லி இவங்க 3 பேரையும் கெட்டி என்ன செய்கிறாங்க,
அந்த தீக்குள்ளே போடுறாங்க, சூளைக்குள்ளே தூக்கி போடுறாங்க. போடுறவங்க கூட அந்த வெக்கையில் மடிந்து போனார்களாம். எரிகிற அக்னி சூளை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது என்னது 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 3:22 தூக்கி கொண்டு போட்டவங்கள கொண்டுட்டான். ஆனால் இவங்களை தூக்கி போட்ட உடனே இவங்க கயிறுகள்லாம் அறுக்கப்பட்டது. ஆனால் அவங்கள என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை. அவங்க அந்த இடத்துல என்ன செய்தார்கள், உலாவினார்கள். இதை எல்லாரும் பார்க்குறாங்க, தீக்குள்ளே என்னடா ஓட்டமே தொப்புன்னு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, உலாவிட்டு இருக்காங்களே தீக்குள்ளே. ஆனால் இன்னொரு ஆள் கூட இருக்காரே அப்படின்னு சொல்லி ராஜா பார்க்குறான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். உடனே என்ன செய்கிறான், பக்கத்தில் வந்துட்டான். சூளை பக்கத்தில் வந்து ராஜா நேபுகாத்நேச்சாரே அவங்க 3 பேரையும் கூப்பிட்றான், வெளியே வாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்க, தீக்குள்ளேருந்து வெளியே வராங்க. உடனே தேசாதிபதிகளையும் மந்திரிகளையும் அனுப்பி அவங்கள மோந்து பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அக்கினி அவங்க சால்வை ஒன்றும் சேதப்படுறதில்லை, அவங்க தலைமுடி கருகலை. தீக்குள்ளே மட்டும்தான் தலைமுடி கருகிருமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்தது. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறான் பாருங்க, இவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். இவர்களை என்ன செய்தார், ஆண்டவர் விடுவித்தார். ஆதலால் இவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, தூஷண வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது. எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியாரும் எந்த பாஷைக்காரனும் சொன்னான் அவன் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாகப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரையும் அந்த நாட்டில் என்னதாக்கிட்டான், பெரிய அதிகாரிகளாக மாற்றிட்டான். அவங்களுடைய பதவி உயர்வு கூடிவிட்டது. இவ்வாறு அந்த தேசத்திற்கே பெரிய காரியத்தை கர்த்தர் அங்கே செய்தார். இப்படி அவங்க 3 பேருடைய விசுவாசம் அப்படி இருந்துச்சு. விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் ராஜாவுக்கும் மக்களுக்கு முன்பாக எங்களை கண்டிப்பாக என்ன செய்வார், விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாக என்ன செய்தார்கள், ராஜாக்கிட்டே பேசுகிறாங்க. அப்படி விடுவிக்கிறனால நாங்கள் உங்களுடைய சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி தைரியமாக சொன்னாங்க. அவங்களுடைய வைராக்கியத்தையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் கண்ட தேவன் அவர்கள் நடுவில் அவரும் வந்தார். அக்னி சூளையிலையும் கர்த்தர் என்ன செய்கிறார், வருகிறவராக இருக்கிறார். வந்து அவங்களே என்ன செய்ய காப்பாற்றினார். அப்போ அதை பார்த்த மக்கள் எல்லாரும் இந்த தேவன் தான் உண்மையான தேவன், இப்படி விடுவிக்க ஒருவரும் கிடையாது, ஒரு தேவனும் கிடையாதுன்னு சொல்லி இந்த ராஜாவே சொல்கிறான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். அதனால் அந்த தேவனுக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது, எந்த விதமான காரியங்களும் இங்கே நடக்கவே கூடாது, யாரும் வேறு தேவர்களை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லி ராஜா அந்த தேசத்தில் புதிய காரியத்தை அங்கே செய்து விட்டார். இந்த மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்வார், தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த தேசத்தில் அவர்களை அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டது. அவர்களுடைய குணங்கள் நமக்கு இருந்தார். கர்த்தரால் நம்முடைய தேசத்திலும் புதிய காரியங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். நமக்குள்ளே அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்து நம்மளும் தைரியமாக கர்த்தருக்கென்று நிற்போமானால்
நம் மூலமாக நம்ம தேசத்திலையும் புதிய காரியங்கள் நடைபெறும். அடுத்தது 5வது, ஊழியத்தில் புதிய காரியம். எந்த ஊழியம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பேதுருவுக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 10, 12 சீஷர்களையும் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறமும் ஆண்டவர் நிறைய சீஷர்களை தனக்கு தெரிந்து கொண்டார். அவர்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, புறஜாதியார் நாடுகளுக்கும் போகாமல் நீங்கள் எங்கே போனோம், காணாமற் போன ஆடுகளாய் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களே என்ன செய்கிறாரு, அந்த இஸ்ரவேலுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்றார். வியாதி உள்ளவர்களை நீங்கள் என்ன செய்யணும், சுத்தமாக்கணும். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அந்த சீஷர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். வியாதியை சுகப்படுத்துங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இது இலவசமாக ஆண்டவர் இந்த ஒரு வரத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போ அதை என்ன செய்யணுமா, இலவசமாய் பயன்படுத்தணும். அதை என்ன செய்யக்கூடாது, வியாபாரமாக்க கூடாது. அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை வாழ்த்தணும், அவங்களுக்கு சமாதானம். அவங்க அதுக்கு பாத்திரவான்களாக இருந்தால் அந்த சமாதானம் அவங்களுக்கு சேரும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். அதனால் தைரியமாக என்ன செய்யணும், போகணும். போகும்போது எப்படி போகணுமா, சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களாய் நீங்கள் ஊழியத்துக்கு போக அப்படின்னு மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது நிறைய காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களை மிதித்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. தேள்களையும் மிதிப்பீர்கள், ஆனால் அவைகளும் உங்களை என்ன செய்யாது, உங்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்து எங்கே அனுப்புகிறாரு, ஊழியத்திற்கென்று நம்மளை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவருடைய ஊழியத்திற்கு போகும்போது நம்ம பலத்த காரியங்களை நம்ம தயாராகிடணும். ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் போகணும்னு சொன்னால் ஊழியத்திற்கு போகும்போது ஆண்டவர் எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தார், உபவாசித்து ஜெபம் பண்ணினார். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்தவர். ஞானஸ்நானம் பெற்று அதுக்கப்புறம் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அதுபோல தான் நம்மளும் என்ன செய்யணும், பரிசுத்தாவியின் பலனோடு தான் ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகையால் அவர் சொன்ன காரியங்கள் தான் நமக்கு நடக்கணும்னு சொன்னால் நம்மளும் அதுக்குரிய ஆயத்தத்தோடு தான் நம்ம செய்யணும். எப்படி பேதுருவின் மூலம் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று பார்த்தால், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன இவங்க 2 பேரும் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். அங்கே போகும்போது என்னாலும் ஒரு பிறவி சப்பானி ஒருத்தனை கொண்டு போய் அங்கே பிச்சை கேட்கும்படி வைப்பார்கள். சுமந்து கொண்டு வந்து ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவனை தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் அவனுக்கு பிச்சை போடுவார்கள். பிச்சை கேட்பான், பிச்சை போடுவார்கள். போட்டுட்டு ஆலயத்துக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏதாவது பேதுரும் யோவானும் தனக்கு ஏதாவது கொடுப்பார்களா என்று சொல்லி தான் அவன் அந்த இடத்துக்கு பிச்சை கேட்கிறான். அவர்களே அதை எதிர்பார்த்து அவர்களை நோக்கி பார்க்கிறான். அப்போஸ்தலர் 3:4, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அப்போ தனக்கு பிச்சை ஏதாவது நல்லது கிடைக்குமோன்னு சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது பேதுரு 6ஆம் வசனம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இவ்வளவு நாள் பிறந்ததுலேருந்தே அவன் நடந்ததில்லை, இப்போ எப்படி நடக்கிறான்?
அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், குதித்தான், தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அந்த கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேதுரு எங்கெல்லாம் நடந்து போகிறானோ அங்கெல்லாம் மக்கள் வியாதியஸ்தர் படுக்கையோடு அங்கே கொண்டு வைக்கிறாங்களாம். அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாய்களும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி சுற்று பட்டணங்களில் இருந்தும் திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இப்போ அந்த அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ஊழியத்தின் பெரிய பகுதியை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். அதனால் அந்த 3000 5000 என்று சொல்லி திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். சபை என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. இப்படி தான் கர்த்தருடைய ஊழியம் அவர் எப்படி செய்தாரோ அதே போல் நம்மையும் செய்யவும், நமக்கு அந்த கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்து புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இப்போ 5 விதமான புதிய காரியங்களை நாம் பார்த்தோம். முதல்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கர்த்தருக்கு சொல்லுகிறார். சொன்னபடியால் கர்த்தர் அவனை பலப்படுத்தி ரெண்டத்தனையான நன்மைகளை கொடுத்தார். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை இங்கே செய்கிறார். ரெண்டாவது, குடும்பத்தில் புதிய காரியம். அதாவது சாராளுக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்தில், ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும் வயதான காலத்தில், சாராளுக்கும் வயதான காலத்தில் கர்த்தர் ஒரு குமாரனை கொடுத்து அவன் நிமித்தம் அந்த சந்ததியை அவர் பெருக வைத்தார். இல்லையா? நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் துகள்களைப் போலவும் கர்த்தர் என்ன செய்தார்? பெருக வைத்தார். பெருக வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படி புதிய காரியங்களை குடும்பத்தில் செய்தார். அடுத்தப்புறம் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் செய்யப்பட்டது. யாருக்கு? ரூத்துக்கும் நகோமிக்கும். இவ்வளோதான், நமக்கு வேறு வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லி தான் அவங்க பெத்லெகேமுக்கு வந்தாங்க. வந்த இடத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவர்கள் நிமித்தமாக ரூத்தை போவாசோடு இணைத்து ஓபேத் என்ற ஒரு குமாரனை கொடுத்து அதன் மூலமாக தாவீதின் வம்சத்தில் இயேசுவானவர் பிறக்கத்தக்கதாக அந்த மோவாபு பெண்ணை கர்த்தர் உயர்த்தினார். அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்தார். அடுத்தாப்புல தேசத்தில் புதிய காரியங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? தேவனை விட்டு மற்றதை வணங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய உறுதியான தீர்மானம், அவர்களுடைய வைராக்கியம், அவர்கள் 3 பேரும் இணைந்து செயல்பட்டார்கள். அதனால் கர்த்தர் அந்த தேசத்திலேயே பெரிய காரியத்தை செய்தார். எல்லாரும் அந்த தேவனை என்ன செய்யணும்? வணங்கணுன்ற அளவுக்கு ராஜாவே என்ன செய்தார்? மாற்றிவிட்டார். அப்புறம் ஊழியத்தில் புதிய காரியங்கள். நம்ம இயேசு தம் சீஷர்களுக்கு பல வரங்களை கொடுத்தார். நீங்கள் போய் பிசாசுகளை விரட்டுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க என்று அதிகாரம் கொடுத்தார். அதனால் அவங்க ஊழியத்துக்கு அனுப்பினார். அவர்களை ஓநாய்களுக்குள்ளே தான் அனுப்புகிறேன்ப்பா, பத்திரமா போய் உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். உங்கள் வாயிலே வார்த்தைகளை நான் போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்திற்கு அவர்களை அனுப்பினார். அவர்கள் மூலமாக நடந்த ஊழியத்தினால் நம்ம பார்க்கும்போது சபைகள் என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. பிறவி சப்பானி உயிரோடு நன்றாக நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி கர்த்தர் நம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஆபிரகாமின் குடும்ப வாழ்க்கை, ரூத்தின் வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார். பேதுருவின் ஊழியத்திலும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார். யோபுவின் வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காரியத்திலையும் கர்த்தர் புதிய காரியங்களை செய்து தேசத்தையே அப்படியே ஆண்டவருடைய வழி நடத்தினார்.
தேவன் தாமே இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவாராக. புதிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஏசாயா 43:19 சொல்லப்பட்டிருக்கு, நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் செய்கிற புதிய பெரிய காரியங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக சுவாமி, நாங்கள் அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தாரும். உமது பேரில் எங்களுக்கு வைராக்கியத்தை தாரும். ஆண்டவரே, உம்மை மறவாத வாழ்க்கையை எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ரூத்தை போல கர்த்தாவே பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய கர்த்தாவே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஆபிரகாமை போல கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. பேதுருவை போல நீர் கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்தி கர்த்தாவே பிறவி சப்பானியை சுகப்படுத்தினது போலவும் பிசாசுகளை விரட்டினது போலவும் கர்த்தாவே அந்த கிருபைகளை எங்களுக்கும் கொடுத்து எங்களுடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உடைய கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேலையை நீர் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து யாவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் நம்ம கர்த்தர் செய்த புதிய பெரிய காரியங்களை தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.